அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 10/12/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. நமது இம்தி ஆன்லைன் யூடியூப் சேனலில் தௌஹீதின் இலக்கணம் அப்படிங்கிற தொடரில் இதுவரை 4 பாகங்களை நாம் அப்லோடு செய்திருக்கிறோம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவ கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அடிப்படையானது. அந்த ஏகத்துவ நம்பிக்கைக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான், அது கடுமையான குற்றம் அப்படிங்கிறத விளக்கிட்டு வரும் பொழுது, நல்லடியார்களிடம் பிரார்த்தனை செய்வது அது நேரடியாகவும் இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பொருட்டாகவும் இருக்கலாம். இது கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏகத்துவத்திற்கு எதிரானது தான். எதை அல்லாஹ் சிறுக்குன்னு கண்டிக்கிறானோ, இணை வைத்தல் என்று சொல்கிறானோ, எந்த பாவம் நிரந்தரமான நரகத்திற்கு தள்ளும் என்று அல்லாஹ் ரொம்ப அதிகமாக எச்சரிக்கை செய்கிறானோ, அந்த ஒரு பாவம்தான் மகான்களிடம் நேரடியாக கையேந்துவது அல்லது அவர்களுடைய பொருட்டால் கையேந்தி பிரார்த்தனை செய்வது. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னு கேட்டால், ஆதாரபூர்வமான அடிப்படையில் கடந்த பதிவுகளில் நம்ம விளக்கியிருக்கிறோம். இதில் என்னன்னா, நம்ம ஆதாரங்களை மையமாக வைத்து நம்ம எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அது சரிதான் அப்படிங்கிறது யாருக்கு புரியும்னு கேட்டால், குரான் ஹதீஸோடு தொடர்புடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல. குரான்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொடர்புடைய மக்கள், ஆர்வமுடைய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அது எளிதாகவே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வசனம் குரானில் இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய செய்திகள் ஹதீஸில் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு பெரிய விளக்கங்களெல்லாம் நம்ம என்ன சொல்ல வேண்டியதில்லை, நாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரான் மேலே அவங்களுடைய பார்வை இருக்குல்ல. அதே நேரம் முஸ்லீம் சமுதாயத்தில் எல்லா மக்களும் குரான் ஹதீஸோட தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்களா? அப்படி இல்லை. பல மக்கள் என்னன்னா, இஸ்லாத்தை ஒரு மூடலாக மாத்திரம் என்ன செய்வாங்க, நம்பி இருப்பாங்க. மார்க் அறிஞர்கள் அவர்கள் யாரை பெரிய நபர்களாக கருதுகிறார்களோ அவர்கள் சொல்கிறத மட்டும் என்ன செய்வாங்க, மார்க்கம் என்று நம்பி இருக்கக்கூடிய மக்களும் முஸ்லீம் சமுதாயத்தில் கணிசமான நபர்கள் இருக்காங்க. இப்போ இவர்கள்ட்ட நம்ம இந்த தௌஹீது தான் ரொம்ப முக்கியம், இந்த பிரார்த்தனை செய்தல் என்பது நம்ம மகான்கள்கிட்ட போய் செய்தால் அது பாவமான காரியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த மக்கள்கிட்ட என்ன செய்யாது, அது எடுபடாது. ஏன் எடுபடாதுன்னு கேட்டால், அவர்கள் முதல்ல இந்த உரையை முழுமையாக கேட்கவும் தங்களை தயார்படுத்தி கொள்றதில்லை. ரெண்டாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்களே, இது குரானில் இருக்குதா இல்லை ஹதீஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த புரட்டி பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மக்கள்கிட்ட இருக்காது. அப்போ அவர்கள்ட்ட நம்ம என்னதான் குரான் வசனங்களை சொன்னாலும், என்னதான் நம்ம நபிமொழிகளை மேற்கோள் காட்டினாலும் அது அவர்களுடைய உள்ளத்தை என்ன செய்யாது, தைக்காது. கடந்த காலத்தில் அவர்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தாங்களோ, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பாடுகளை இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் பார்க்குறாங்களோ அதையவே என்ன செய்வாங்க, அவங்க இஸ்லாம் என்று கருதுவார்கள். இப்போ இதை வாய்ப்பாக பயன்படுத்தி சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அறிஞர்கள்னு சொன்னால் மார்க்கத்தை முறையாக கற்காத அறிஞர்களை நான் சொல்கிறேன். தோற்றத்தில் இப்போ தொப்பி போட்டிருக்கிறவங்க, தோற்றத்தில் ஜுப்பா மாட்டி இருக்கக்கூடியவங்க, அந்த தோற்றத்தை வச்சுக்கிட்டால் ஒருவர் ஆலிம்னு முடிவு பண்ணுறது அப்படி இல்லைல்ல. ஆலிம் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல. அவர் ஒரு உபதேசம் பண்ணுறாருன்னா அவர் அதற்குரிய சான்றுகளை எங்கிருந்து சொல்கிறாரு, குரான்லேருந்து சொல்கிறாரா நபி மொழியிலிருந்து சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அவர்கள் தான் உண்மையிலேயே மார்க்கம் கற்ற ஆலிம்கள். ஆனால் இன்றைக்கு கணிசமான ஆலிம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பாமர மக்களுக்கு மார்க்கத்தினுடைய ஞானம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவர்களும் சாதாரணமாக ஒரு பாமரன் பேசுகிற மாதிரியே என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். குறிப்பாக இந்த மாதிரியான அப்பாவிகள் இருக்கிறாங்கல்ல, அதை மார்க்கத்தோட தொடர்பில்லாத மக்கள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நாம் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம், அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் பிரார்த்தனை செய்வது கூடாது, அல்லாஹ்விட்ட மட்டும்தான் கையேந்தணும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அதை மார்க்க போர்வையில் இருந்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறதில்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் கையேந்த கூடாது என்று சொன்னால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகத்தானே செய்கிறீங்க, நம்ம டாக்டர்கிட்ட போகத்தானே செய்கிறோம். நோயை நீக்கிறவன் யார், நோய் கொடுக்குறவனு இறைவன் தானே, அப்போ அந்த நோயை எடுக்கிறவனு இறைவன் தானே. அப்போ அல்லாட்ட தான் நீங்கள் கையேந்தனம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அதில் உறுதியானவர்களாக இருந்தால் என்னத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க,
அதே மாதிரி காசு பணம் தேவைன்னு சொன்னால் அல்லாட்ட கேட்க வேண்டியதானே, ஒரு மனுஷன்ட்ட போய் ஏன் கேட்குறீங்க? உங்கள் அத்தா வாப்பா தந்தையிட்ட போய் ஏன் கேட்குறீங்க? ஏன் வந்து கடனை வந்து அடுத்த ஆள்கிட்ட கேட்குறீங்க? இந்த மாதிரியான வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த குரான் ஹதீஸோட தொடர்பில்லாத மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னா இந்த வாதங்கள் எல்லாம் ஒரு பெரிய அறிவுபூர்வமான வாதமாக என்னமோ அவர் பயங்கரமாக ஒரு சத்தியத்தை சொல்கிற மாதிரி நினச்சி என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய அந்த பழைய சிறுக்கிலேயே வந்து நீடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் நம்ம முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்ன, இப்போ வந்து அல்லாதவர்கள்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குரானில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் நம்ம சான்றுகளை காட்டுறோம். அப்போ ஒரு மார்க்க அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் அதற்கு மறுப்பு சொல்கிறதா இருந்தால், நீங்கள் இப்படி வந்து ஒரு குரான் வசனத்தை சொன்னீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தின் அடிப்படையில் அந்த வசனத்தில் இல்லை, நீங்கள் விளக்கக்கூடிய அந்த விளக்க வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பான வசனங்கள் அதற்கு மறுப்பான நபிமொழிகளை தான் அவர் ஆதாரமாக காட்டணும். அப்படி காட்டாமல் பாமரர்கள் போல் என்ன செய்கிறாங்க மக்களுக்கு மத்தியில், அப்போ நம்ம ஏன் அவங்கள்ட்ட போய் நம்ம அதை கேட்குறோமே, இவங்கள்ட்ட போய் நம்ம மருத்துவத்துக்கு போகிறோமே, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது முதல்ல வந்து ஒரு அறிவீனமான வாதம். காரணம் என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வைங்களேன், அந்த டாக்டர் வந்து உயிரோடு இருந்தால் தான் நம்ம போவோம், செத்து போனவன்ட்டே நம்ம போவோம். ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இருக்கார், அல்லது அதை விட அதிகமாக படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் இருக்கார், அவர் செத்து போய் இருக்கிறாருன்னு வைங்களேன், செத்து போன ஆள்கிட்ட போய் நம்ம போய் மருத்துவம் பார்ப்போமா? அப்படி பார்க்க மாட்டோம்ல. ஏன்னா அவர் செத்து போயிட்டார்ல. அவர் உயிரோடு இருந்தால் தானே நம்ம அவர்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன தலைவலியா அல்லது வயிற்று வலியா நம்ம சொல்ல முடியும். அவருக்கு உயிர் இருந்தால் தானே நம்மளை வந்து பரிசோதனை அவருக்கு பண்ண முடியும். அப்போ டாக்டராக இருந்தாலும் செத்து போன ஆள்கிட்ட போய் நம்ம போய் பிரார்த்தனை பண்ணுவோமா? அவர்கிட்ட போய் நம்மளுடைய சிரமங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லுவோமா? முதல்ல இப்படி வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் தான் தேவையில்லாத உதாரணங்கிறது விளங்குதுங்களா. இது போக இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வந்து நம்மளுடைய தேவைகளை போய் கேட்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போய் நம்மளுடைய சிரமங்களை வந்து முறையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அப்படி எங்கேயாவது தடுத்துருக்கிறானா? அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏதாவது தடுத்துருக்கிறாங்களா? நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்விட்ட மட்டும்தான் என்ன செய்யணும், நீங்கள் கையேந்தணும். வேறு எந்த ஒன்றுக்காக வேண்டி யாரிடத்துலையும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கையேந்திடக்கூடாது, யாரிடத்துலையும் போய் முறையீடு வைக்கக்கூடாது அப்படி நபிகள் நாயகம் அவர்கள் எங்கேயாவது சொல்லியா இருக்கிறாங்க? அப்படி இல்லையில. இன்னும் சொல்ல போனால் அல்லாவே இதுக்கு மாற்றமாக தானே குரான்லேயே சொல்கிறான், வத்தாவனும் அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையிலையும் அதே மாதிரி நலவான விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டோம். இப்போ தான தர்மத்தையெல்லாம் இஸ்லாம் சொல்லத்தானே செய்யுது. அப்போ தான தர்மத்தை கொடுக்கலான்னு சொன்னால் தான தர்மத்தை வாங்கக்கூடிய ஒருத்தன், கையை நீட்டி வாங்கக்கூடிய ஒருத்தன் இருக்க தானே செய்வான். இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, குல்லு தாயின் தபாவுன்னெல்லாம் ரசூலா சொல்லத்தானே செஞ்சாங்க. எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கென்று மருத்துவத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், படைத்து வைத்திருக்கிறான். அதனால் நீங்கள் மருத்துவத்தை பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹதீஸில் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள். திருமறை குரானே அங்கீகரித்த ஒரு விஷயத்தை போய் என்ன செய்கிறாங்க, சம்பந்தம் இல்லாமல் அல்லாதவர்கள்ட்ட போய் ஏங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, அதை வந்து அல்லாஹ் குரானில் கண்டிக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மாற்றமாக மறுப்பாக என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து அறிவியனர்கள் செய்யக்கூடிய வாதம். இதுக்கு மூலமான காரணம் என்னன்னு கேட்டால், அதை கூட திருமறை குரானில் அல்லாஹ் 23வது அத்தியாயத்தில் நீங்கள் தெளிவாக புரட்டி பாருங்கள், 117வது வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், வமை ஏதோ மால்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு யார் வேறு ஒன்றை அழைக்கிறார்களோ அல்லாஹ் மட்டும் போதுமானது. அப்படி கூட அல்லாஹ் என்ன செய்யறான், அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தா, இதெல்லாம் குரானுடைய வசனம் தான். அப்போ அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? ஏண்டா உனக்கு நான் போதுமானவன் இல்லையா? நீ கேட்டால் நான் கொடுக்க மாட்டேனா? நீ எங்கிட்ட தானே கேட்கணும். அப்போ நான் போதுமானவனாக இருக்கும் பொழுது நீ ஏன் போய் அடுத்த ஆள்கிட்ட கேட்குறேன்னு சொல்லி அல்லாஹ் பிரார்த்தனையை பற்றி தானே கேட்குறான். அப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது குரானில். அதை முத்தாய்ப்பா அல்லாஹ் சொல்கிறான், வமை எதுவும் அல்லாஹி இலாஹன் ஆகற, அல்லாஹுவோடு வேறு தெய்வத்தை யார் பிரார்த்தனை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களோ, இங்கே தெய்வம்னு வருதில்லை, கடவுள்னு வருதில்லை, உடனே இவங்க கற்பனை என்னன்னா ஒரு சிலைக்கு மத்தியில் போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது, அந்த மாதிரி இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அல்லாத யாரை நீங்கள் வந்து அந்த ஸ்டேஜை குடிச்சு அழைச்சாலும் சரி தான், அது வந்து சிலையாக இருந்தாலும் சரி தான், மலையாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி தான், மகானாக இருந்தாலும் சரி தான், பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாதவர்களை நீங்கள் அழைத்தீர்களே, ஆனால் யார் அழைக்கிறார்களோ லா புர்ஹான லஹுங்கிறான், அவர்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. அல்லாஹ்விட்ட கையேந்துங்கள், அல்லாஹ்விட்ட தான் கையேந்தணும், அதுதான் தௌஹீது.
அப்படின்னு சொல்கிறதுக்கு குர்ஆனில் நூற்றுக்கணக்கான சான்றுகள் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளில் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கும். நீங்கள் அல்லாஹ் விட்டு போட்டு இந்த மகான்கள்ட்டையும் போய் நம்ம கையேந்தலாம், மகான்களுடைய பொருட்டாலேயே நம்ம கையேந்தலாம், அவங்கள்ட்ட கையேந்தலாம், இவங்கள்ட்ட கையேந்தலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்களேயானால் அந்த வாதத்தை நிரூபணம் செய்வதற்கு லா புர்ஹான லஹுங்கிறான். உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். பார்த்தீங்களா? அந்த ஒரு அவலத்தை தான் இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள்ட்ட பார்க்குறோம். மார்க்க அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த தர்காவில் நடக்கக்கூடிய இந்த ஷிர்க் இருக்குது இல்லை, தர்காவில் நடந்தாலும் சரி எங்கே நடந்தாலும் சரி இந்த ஷிர்க்குக்கு போய் இவ்வளவு முட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? இது முட்டு கொடுக்க வேண்டிய விஷயமா இது? சரி, நம்ம இவ்வளோ முட்டு கொடுக்குறோம், இதுக்கு இத்தனை வசனங்களை நம்ம சான்றா சொல்லுவோம், இந்த ஹதீஸை சான்றா சொல்லுவோம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்கா இவங்களுக்கு? இல்லை. ஏன் இல்லை? இல்லை, நல்லாவே சொல்கிறான், நல்லா புர்ஹான லஹுங்கிறான்ல. அல்லாவை தவிர நீங்கள் யார் அழைச்சாலும் சரி அந்த வாதத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு ஆதாரத்தையும் உங்களால் கொண்டு வர முடியாதுன்ட்டான். சொல்கிறானா இல்லையா? அப்போ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டால், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்க போர்வையில் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அதற்கு பதில் சொல்லணுமே தவிர சும்மா இந்த உதாரணங்கள் எல்லாம் இதெல்லாம் கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட உதாரணங்கள் தான். ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆலிம்கள் புதுசாக இதெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இது மாதிரியான அறிவீனமான வாதங்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டு அதற்கு முறையான பதில்கள் எல்லாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய இருந்த அறிஞர்களை அதை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி புதுசாக பட்டம் வாங்கிட்டு ஒருவர் வந்திருப்பார் பார்த்தீங்களா, அவர் என்னன்னா இதெல்லாம் இந்த இந்த கொள்கை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஆணி வேறு அப்படிங்கிறதாக நினைத்து கொண்டு இது மாதிரியான வாதங்களை என்ன செய்கிறது, எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி என்னென்னா இப்போ உதாரணமாக இந்த வக்கீல் இருக்குமில்ல, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்போ நாம் நிரபராதி, நம்ம இந்த நிரபராதிங்கிற நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஒரு வக்கீலை கூட்டு தானே போகிறோம். அப்போ அதை விசாரித்து நீதிபதி தீர்ப்பு சொல்லத்தானே செய்கிறாரு. நம்ம நீதிபதிகிட்ட நம்ம நேரடியாக பேசுகிறோம். இவரை கூட்டு போனால் இவர் எது சத்தியம், இவர் உண்மையாளரா, இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, இவர் குற்றவாளியா இல்லை குற்றம் இல்லையா, வக்கீலை கூட்டு தான் நம்ம போகிறோம். அப்போ அதே மாதிரி தான் மகான்களெல்லாம் நம்மளுக்கு வக்கீல் மாதிரி தான். அப்போ நம்மளை பற்றி அல்லாஹ்விட்ட எடுத்து சொல்லி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. இதெல்லாம் புளிச்சு போன வாதங்கள். இந்த வாதங்களை இன்றைக்கும் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாவிடத்தில் மட்டும்தான் கையேந்தணும், வேறு யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது என்று சொல்லும் பொழுது இது மாதிரியான இந்த உதாரணங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தேவையற்ற உதாரணங்கள். இந்த உதாரணங்களை மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு சில அறிவியல் அறிஞர்களை நம்ம என்ன செய்கிறோம், சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம். முதல்ல அல்லாஹ்னுடைய விஷயத்தில் நம்ம உதாரணம் சொல்லவே கூடாது. திருமறை குர்ஆன் கண்டிக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தான் நம்மளுக்கு உதாரணம் சொல்கிறான், விளங்குதுங்களா? மனிதன் நேரிய வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில உதாரணங்களை நம்மளுக்கு சொல்லி காட்டுறானே தவிர நாம் அல்லாஹ்னுடைய விஷயத்துக்கு போட்டு நம்ம உதாரணம் சொல்லக்கூடாது, விளங்குதுங்களா? இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வணங்குறாங்கல்ல ஒரு சாரார். அப்போ ஈசா நபிகிட்ட போய் கையேந்துறாங்கல்ல. இந்த அவுலியாக்களை விட ஈசா நபி அவர்கள் சிறந்தவங்க தான். அதில் ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? ஈசா நபிங்கிறவர் மூத்தாவாக போயிட்டார் அப்படி இல்லைல்ல, இனிமேல் தான் மூத்தா போவார். கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் தானே அவர் மூத்தாவே போவார். அப்போ இன்னைக்கும் உயிரோடு அவர் இருக்கிறார், அவர் நபியாவும் இருக்கிறார். குழந்தையிலேயே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், அவரை பேச வச்சிருக்கிறான். பலவிதமான அற்புதங்கள். இன்றைக்கு அற்புதங்கிற பேரில் இந்த பித்தலாட்டம் கைமைத்தனமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானே, இந்த மாதிரி உள்ள நபரா அவர் இல்லை. உண்மையில் இறைவனால் அற்புதம் வழங்கப்பட்டவர். பல அற்புதங்கள் அவர் செஞ்சாரா இல்லையா? அப்போ இவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு ஒரு நபியாகவும் அவர் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் மூத்தா போல மற்றைய இந்த இவங்க சொல்கிறாங்கல்ல மகான்கள் மாதிரி அவர் மூத்தாவா போனார் அப்படியும் இல்லை. வானத்துக்கு மேலே இருக்கிறான்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான நிலையிலெல்லாம் என்ன செய்கிறாரு, ஈசா நபி அவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் சிறப்பாக காரணம் காட்டி என்ன செஞ்சாங்க, அவர் கடவுள், அவர்கிட்ட நம்ம எல்லாமே என்ன செய்யலாம், கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை எடுத்து வச்சாங்க. எப்போ? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். அதுக்கு தான் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான், இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கம் மசலி ஆதம். ஈசா நபி அவர்கள் அது அவங்க தந்தை இல்லாமல் பிறந்தாருன்னு நீங்கள் பெருசாக சிறப்பித்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், அவரை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். அதில் சந்தேகம் இல்லை. இப்போ தந்தை இல்லாமல் பிறந்தாருல்ல, அது அவர் நினச்சா பிறந்தார் அப்படி இல்லையில, அவரை தந்தை இல்லாமல் பிறக்க வச்சதே நான் தானே. சரி, நீ தந்தை இல்லாமல் பிறந்த காரணத்தினால் ஈசா நபியை நோக்கி நீ உன்னுடைய தேவையை கேட்கலாம், அவரை நீ இறைவனாக கணித்து என்ன செய்யலாம், வணங்கலாம் என்பது உங்களுடைய அடிப்படையில் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் ஈசா நபியை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் மேலானவர்.
ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை தான் இல்லை, அம்மா இருந்தாங்களா இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஈசா நபிக்கு தந்தை கிடையாது, ஆனால் அம்மா இருந்தாங்க. ஆதம் நபி அவர் 2 பேருமே கிடையாது. அப்போ இவர் தந்தை இல்லாமல் அதிசயமாக பிறந்தார் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அந்த ஈசா நபியை எனக்கு ஈக்குவலாக என்னுடைய சக்தி அவருக்கு இருப்பதாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களைத்தானே இவரை விட மேலானவராக நீங்கள் கருதணும். ஏன்னா அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லையில, அது இதை விட பெரிய ஆச்சரியம் இல்லாது. அதைத்தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். அல்லாஹ் இந்த மக்கள் திருந்துவதற்காக வேண்டி, இணை வைப்பிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், நீங்கள் ஈசா நபியினுடைய சிறப்பை சொல்கிறீங்க, ஆனால் இன்ன மசல ஈசா இந்தல்லாஹி கமசலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த படைப்பு இருக்குல்ல, அதற்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்றதே. ஏன்னா ஹலகஹு மின் துராப், ஆதமை நம்ம மண்ணிலிருந்து தான் படைச்சிருக்கிறோம். ஒரு மண்ணை படைச்சு சும்மா கால லஹு குன் ஃபயக்குன், நல்லா மண்ணை படைக்கிறான். முதல்ல படைச்சிட்டு சரி நீ ஆகுன்னு நல்லா உத்தரவு போடுறான். உடனே ஆதம் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, உருவாயிடுறாங்க. அப்போ அது அதிசயமா இது அதிசயமா? அவருக்கு அம்மா இருக்குது, இவருக்கு 2மே இல்லை. அப்படிங்கும் போது இப்போ எது அதிசயம்? அப்போ இது மாதிரியான அதிசயங்கள், இந்த சிறப்புகள் இன்றைக்கி அப்படியெல்லாம் மக்கள் இந்த தேசரிப்பிட்டுருக்காங்க. இல்லை மார்க்க அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மகான்கள் அவ்வளோ அற்புதம் பண்ணாங்க, இந்த கராமத் பண்ணார் அவர்னால், அதனால் அவருக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லி இந்த புருடா விட்டு சுற்றுறான் பார்த்தீங்களா? அப்போ இதை விட உண்மையான கராமத்து இல்லை, இது உண்மையான அற்புதம் தானே இது. அப்போ அல்லாஹ் தான் இப்படி உதாரணம் சொல்லுவோம். அதுக்காக நான் சொல்ல வரேன், நம்மளை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாவே என்ன செய்வான், இந்த உதாரணங்களை நம்மளுக்கு சொல்லி காட்டுவானே தவிர அல்லாஹ்னுடைய விஷயத்தில் இந்த சிறுக்கு எல்லாம் ஆதரிப்பதற்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது. இதுக்கு போய் தேவையில்லாத வக்கீலை கொண்டு வந்து உதாரணமாக காட்டுவது. அதே மாதிரி அல்லாஹ்விட்ட மட்டுமே கையேந்துகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு கேட்குறது, நீங்கள் ஏன் மனுஷன்ட்ட போய் கடனை வாங்குறீங்கன்னு கேட்குறது, இது எல்லாமே அறிவீனமான வாதங்கள். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், உதாரணம் நான் தான் சொல்லுவேனே தவிர என் விஷயத்தில் நீ சொல்லக்கூடாதுங்கிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த பிரார்த்தனை பண்ணுறாங்கல்ல, அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட மகான்கள்ட்ட போய் இப்படி கையேந்துறாங்கல்ல, துவா செய்கிறாங்கல்ல, அதை பற்றியே அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான். 13வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம். இப்போ உங்கள் கையில் குரான் இருந்துச்சுன்னா புரட்டி பாருங்கள். லஹு தாவத்துல் ஹக்கி, உண்மையில் அந்த பிரார்த்தனை இருக்குதே அந்த அல்லாவுக்கே உரியது. அல்லாஹ் சொல்கிறான், பிரார்த்தனை இது பண்ணுறீங்கல்ல அது அல்லாவுக்கே உரியது. லஹு தாவத்துல் ஹக்கி, நீங்கள் அந்த உள்ள முருகி நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இருக்கிறதே அவனுக்கே உரியது, அல்லாவுக்கே உரியது அப்படின்னு சொல்லிட்டு, வல்லதீன எதுவோன மின் தூணிகி, அல்லாஹ் அல்லாத யாரை நீங்கள் அழைத்தாலும் சரிதான், அது யாராக இருந்தாலும் சரிதான். நீங்கள் மகானை கூப்பிட்டாலும் சரிதான், சிலையை கூப்பிட்டாலும் சரிதான், அது நிமிர்த்தி வைக்கப்பட்ட சிலையாக இருந்தாலும் சரிதான், படுத்து வைக்கப்பட்ட சமாதி எல்லாம் இருக்குல்ல அதுவாக இருந்தாலும் சரிதான். லா யஸ்தஜீபூன லஹும் பிஷையின், உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திற்கும் அவர்களுக்கு பதில் தரவே முடியாது. நீங்கள் மகான்கள்கிட்ட போய் கையேந்துறீங்க, மகானே அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கையேந்துறீங்க, இப்படியெல்லாம் கையேந்தினீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு அற்பமானது கூட அவர்களுடைய காதல் என்ன செய்யாது, அதுக்கு கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு கேட்டால் பதில் தரவே மாட்டார்கள்ங்கிற அல்லாஹ் எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான். இந்த குரான் வசனங்களெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்குள்ளே போல இந்த மார்க்க அறிஞர்கள் வளரக்கூடிய தேவையற்ற தர்க்கங்கள் உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யுது, அது போய் தைச்சிருக்குது. அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுங்க. இந்த குரான் வசனத்தை பாருங்கள், 13வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். என்ன சொல்கிறான், இல்லா க பாசித்தி கஃபைஹி இலல் மாஇலி எபுலுக ஃபாஹு. இவர்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டால், ஒருத்தனுக்கு நல்ல தண்ணி தாகம் எடுக்கிறது, நல்லா அவனுக்கு என்ன செய்யுது, தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ தாகம் எடுத்தால் என்ன பண்ணணும், எங்கே தண்ணி கிடைக்குமோ அங்கே போனோமோ அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தண்ணியை என்ன செய்யணும், அவனே ஒரு கப்பில் வாரி அவனுடைய வாயில் ஊற்றணும். அது உள்ளே என்ன செய்யணும், உடம்புக்குள்ளே போனால் அப்போ தான் தாகம் அடங்கும். இதானே யதார்த்தம். ஆனால் இந்த மாதிரி அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாங்கள, துவா செய்கிறாங்கள, அவர்களுடைய நிலைமை எப்படின்னு கேட்டால், இல்லா க பாசித்தி கஃபைஹி இலல் மாஇ லியபுலுக ஃபாஹு, அதாவது தண்ணி தேவைப்படக்கூடியவன் வெறுமனே இப்படி கையை நீட்டிக்கிட்டு வாயை மட்டும் பொழந்துக்கிட்டான், இப்போ தண்ணி வருமா? அல்ல எவ்வளோ அழகான உதாரணம் சொல்கிறான்னு பாருங்கள். தண்ணி எனக்கு வேணும், இப்படி தண்ணிக்கு இந்த மழை வந்தால் இப்படி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் இப்போ கையை இப்படி பிடிச்சிக்கிட்டேன், வாயை இப்படி திறந்துக்கிட்டேன், இப்போ தண்ணி வந்துருமா, கையில் தண்ணி வந்துருமா? நான் அந்த தண்ணியை குடித்த மாதிரி ஆயிருமா? ஆகாதில்ல. வமாஹுவபி பாலிகி. அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடியவன் யாருக்காவது தாகம் தீருமா?
தாகம் தீராது இல்லை. ஒமா துவா உல் காஃபிரீன இல்லா ஃபி லலால். இந்த காஃபிர்கள் செய்யக்கூடிய துவா இருக்குதே, அதான் காஃபிர்கள் செய்யக்கூடிய துவான்னு எவ்வளோ கடுமையாக கண்டிக்கிறான்னு பாருங்கள். அதான் அல்லாவை விட்டுட்டு யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாத, அது பொருளாக இருந்தாலும் சரிதான், மனிதனாக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்கள், அவர்கள்லாம் ஃபீ லலால், வழிகேட்டை தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்யலாம், இந்த மாதிரி அல்லாஹ் தான் நம்மளுக்கு வந்து உதாரணத்தை சொல்லி நேரிய வழியை நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பானே தவிர, அல்லாஹுவை பற்றி பேசும் பொழுது என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இது உதாரணம், அல்லாஹ்வுக்கு அது உதாரணம் சொல்லி மக்களை வழிகேட்டில் மூழ்க வைப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த உதாரணங்களை சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தெளிவாக 16வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாவுக்கு உதாரணமே நீங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாவை பற்றி பேசும்போது ஆதாரங்களை வச்சுக்கிட்டு பேசணுமே தவிர, இந்த அறிவீனமாக நீங்கள் இந்த உதாரணமெல்லாம் காட்டுறீங்கல்ல மக்களை வழி கெடுக்கிறதுக்கு, அல்லாஹ்னுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் உதாரணமே சொல்லாதீங்க. ஃபலா தல்ரிபு லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்னுடைய விஷயத்தில் உதாரணமே நீங்கள் சொல்ல வேண்டாம். இன்னல்லாஹ் யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், ஏன்னா அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. அதனால் ஏன் விஷயத்தில் உதாரணம் சொல்லக்கூடாதுங்கிறத 16வது அத்தியாயத்தினுடைய 74வது வசனத்தில் கண்டிக்கிறானே இல்லையா? அதனால் இந்த தொடரை பார்க்கக்கூடியவர்கள் சொல்லப்பட்ட குரான் வசனம் இருக்குது, சொல்லப்பட்ட நபிமொழிகள் இருக்குது, இது வந்து 5வது பகுதி. அப்போ இந்த 5 பகுதியிலையும் குரானிலிருந்து எதை சான்றாக சொன்னார்கள், நபிமொழியிலிருந்து எதை சான்றாக சொன்னார்கள் அப்படிங்கிறது தான் அவர்கள் வந்து எடுத்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர, அதில் மறுப்பு இருந்தாலும் அந்த குரான் ஹதீஸ்லேருந்து தான் மறுப்பை கொடுக்கணுமே தவிர, மக்களுக்கு வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, திசை திருப்புற மாதிரி இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லிட்டு நம்ம கடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக மறுமையில் நம்ம என்ன செஞ்சிருவோம், பாவி ஆயிடுவோங்கிறத ஒவ்வொரு ஆலிம்களும் முதல்ல இதை உணரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆலிம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அப்படியே ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த தொப்பியை வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஜுப்பா பார்த்துக்கிட்டு மக்கள் இன்றைக்கி ஆலிம்னா சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்குள்ள மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த மூல மொழியில் குரான் கிடையாது, ஹதீஸ் இல்லை. இன்றைக்கி எல்லாமே இருக்குதா இல்லையா? நம்ம தான் வந்து பெரியார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆலிம்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறானா, சரி எந்த வசனத்தில் சொல்கிறான் காட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்கிறீங்கல்ல, எந்த ஹதீஸ் நம்பர்ல இருக்குன்னு காட்டு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட என்ன இருக்குது, மார்க்க தெளிவு இருக்கிறது. அதனால தௌஹீதுங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அந்த தௌஹீதுக்கு எதிரான எந்த ஒன்றும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதில் மூலமாக இருப்பது என்ன, மகான்களிடத்தில் நேரடியாகவோ அல்லது மகான்களின் பொருட்டாகவோ கையேந்தினால் அதுதான் ஷிர்க்கினுடைய தலைமையில் இருக்குது. இந்த மாதிரி யாராவது அல்லாதவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா அவர்கள் நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவாங்கங்கிற இந்த எச்சரிக்கை என்ன செய்யறோம், இந்த 5வது பகுதியிலையும் ஆழமாக நம்ம பதிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான இன்னும் பல விஷயங்களை அடுத்த தொடர்களில் நம்ம என்ன செய்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம அது சம்பந்தமாக சொல்லவிருக்கிறோம். இதை அறிந்தவர்கள் அறியாத மக்களுக்கு என்ன செய்யுங்க, இதை ரொம்ப தெளிவான முறையில் கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா மக்களை வந்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்குரிய அந்த சிந்தனைகளை நம்ம ஊட்டினோமா இல்லையா? சும்மா அந்த பழைய கதைகளையே பேசிக்கிட்டு பழைய நம்பிக்கைகள்லேயே ஊறிட்டு நம்மளுக்கு உரசி குரான் ஹதீஸ் இருக்கிறது விளங்குதுங்களா இல்லையா? இதை மையமாக புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.